நம்ம எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் நன்றி நிறைந்த இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எங்கள் யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறவரே, இந்த காலை வேளையிலப்பா எங்கள் நடுவில் வாசம் பண்ண உலாவுவதற்கு நீர் விரும்பி வந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தூயாவியானவருடைய பிரசன்னம், தூயாவியானவருடைய ஆளுகை அப்பா அந்த காலை வேளையில இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தம் உள்ளவரை இந்த காலை வேளையில நாங்களும் பரிசுத்தத்தோடு ஆராதிப்பதற்கு, பரிசுத்தத்தோடு தேவ சன்னிதானத்தில் நின்று கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு எங்களை ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கர்த்தர் கழுவும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அற எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறவருக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே எங்களையே நாங்கள் பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தொடுவாராக, ஆவியானவர் தொடுவாராக. நன்றி அப்பா, உம்முடைய வல்லமையின் கிரியைகள் இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே பலமாய் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ள ஆராதனையை நாங்கள் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக, இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே, உம்மை துதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வலோகத்தின் அதிபதியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பராக்கிரமுள்ளவரே, யுத்தத்திலே பெரியவரே, செய்கையிலே வல்லவரே, யோசனையில் பெரியவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே வாங்கப்பா, எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யுங்க. உங்க மேகம் எங்களை இந்த காலை வேளையில நிறைப்பதாக ராஜா, நிறைப்பதாக. ஆவியானவருக்கு மாத்திரம் அந்த காலை வேளையில எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக, நடத்துவீராக. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, அபிஷேகியோ தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகியோ தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. ஆவியே,
அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆவியே, தூய அரவணைக்கும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய Lord, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே, தூய எல்லாரும் கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையில எங்க நடுவில் நீங்க அசைவாடுங்கப்பா. உங்க பிரசன்னம், உங்க தொடுதல் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம். உண்மையுள்ள கர்த்தரும் எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீர். நம்முடைய தூய பிரசன்னம் எங்களை சந்திப்பதாக. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன்னே வந்து பணிந்து குனிந்து
உம்மை உயர்த்த ஒரு கிருபை தந்த தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி தேவனை கனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் காரணராய் இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 10வது மாதத்தின் 2வது வாரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வருவதற்கு கிருபை பாராட்டினீரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, நல்ல துணையாயிருந்தீரே, ஆதரவாயிருந்தீரே, பாதுகாவலராயிருந்தீரே. நாங்க மறந்தாலும் நீங்க மறக்கல ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில வந்திருக்கிறோம். ஆவியானுடைய சந்திப்பு ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே. இந்த காலை வேளையில உண்மை உள்ள மனதோடு உத்தமத்தோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை உண்மையாய் பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் மாறி போகுமே. அந்த நினைவாருடைய வல்லமை இந்த காலை வேளையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வாரும் ஆண்டவரே. புதிய மக்களை இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வாரும். எங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த, தேவன் கொடுக்கிற விடுதலையை, நன்மையை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலை வேளை எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க ஒவ்வொரு செவிகளும் இருதயங்களும் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய முழு பொறுப்பையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும், உங்க வல்ல நாமம் உயர்த்தப்படணுமே. ஆண்டவரே, முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எப்படி நடத்தி செல்ல விரும்புறீங்களோ அப்படி நடத்துங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய நாட்களோடு கூட இன்னொரு நாளையும் கர்த்தர் கூட்டி கொடுத்து தேவனை ஆராதிக்க வைத்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சேர்ந்து பாடி, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இருந்ததானே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இருந்ததானே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, வாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, வாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையினின்று
எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீர், உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தேய்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தேய்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் என்கிறே. நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் என்கிறே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியே மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை நடத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தபடியினால எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். அக்கினியின் சூளையின் போன்ற அனுபவங்கள் வந்தாலும் வெந்து போகாமல் நம்மை தாங்கினது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபைக்காக எண்ணி இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பலவித சோதனைகளுடைய வாழ்க்கையில நெருக்கின நேரங்களில் உம்முடைய கிருபை மட்டும் என்னை தாங்கினது ஆண்டவரே. என்னுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நான் நசுங்கி அமிழ்ந்து மாண்டு போகாமல் என்னை கிருபை தாங்கினதே. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லி இந்த காலை வேளையில் உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. ஆமென். என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை,
வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாத. நிறைய நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், விசுவாசி என்று பெயர் பெற்று இருக்கிற நாம், அநேக காரியங்களை கண்டு நாம் பதறுகிறோம், அவசரப்படுகிறோம். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசி, நீ பதறாத. உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். உன் தாய் தந்தை உன்னை வெறுத்துட்டாலும், உறவுகள் எல்லாம் உங்களை மறந்தாலும், உங்களை தாங்குகிற ஒரு சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்ன பிறர் உங்களுக்கு விரோதமா வசை சொற்களை சொல்லி இல்லாததையெல்லாம் சொல்லும்போது நீ மகிழ்ந்து களிகூறு. ஏனென்றால் உன் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். அந்த பாடலை பாடலாமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலு, பந்த பாசங்கள் அருந்திட்டாலு, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலு, பந்த பாசங்கள் அருந்திட்டாலு, நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த காரங்களால் அணைத்து கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த காரங்களால் அணைத்து கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியில் வாடினாலும்,
அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாமே. வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, வெண் கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, வெண் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே நாம் பதறுகிற அவசரப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் பதறாதீங்க. உங்களோடு உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண ஒரு சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கணுமா, கைகூடி வரணுமா, அவர் உங்கள் உறவாய் இருக்க வேண்டும். அவர் உங்கள் நல்ல நண்பராய் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்தால், பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் நமக்குள் தான் இருக்கிறார். அவருக்காக நம்மை பிரித்தெடுத்து அவருடைய மகிமையால் நிரப்புகிறவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த காலையில் எல்லாரும் சேர்ந்து என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க ஒருவர் தான் ஐயா, உங்களை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாய் பாடு. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். நாம நினைக்கிற நம்ம நினைவு தான் பெருசு இல்லை. உங்க நினைவை விட ஆண்டவருடைய நினைவு மேலானது. சில நேரத்தில் இந்த மேலான நினைவை நிறைவேற்றுவதற்கு உங்களை உடைச்சி உருவாக்குகிற குயவனாயும் அவர் இருப்பார். ஏன் தெரியுமா? உங்களை சிறப்பாய் கர்த்தர் வணைய விரும்புகிறார். அந்த தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை
கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம்
காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் நம்முடைய கை திறமையினால வாய்க்காது, நம்முடைய பணத்தினால வாய்க்காது, நமக்கு இருக்கிற செல்வாக்கினாலே நம்முடைய காரியங்கள் வாய்க்காது. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாதான் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அந்த மகத்துவம் உள்ள தேவனைத்தான் நான் ஆராதிக்க சந்திக்க வந்திருக்கிறேன். யுத்தத்திலே வெற்றியை தருபவர், அற்புதங்கள் எனக்காய் செய்பவர். தேவப்பிள்ளை ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வழக்கரம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியை அழிக்கும். அவருடைய மகத்துவம், அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவது ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமை. இந்த காலவேளை எதையும் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வல்லமையை கொஞ்சம் முன் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. வேதத்தில் எவ்வளவு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரே, அதை உங்க முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்கிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் திகைக்கணும், என் காரியத்தை எல்லாம் நீரே பார்த்து கொள்ளுவீர். பரிசுத்தத்தில் நின் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நிர்பயப்படத்தக்கவரே. பரிசுத்தத்தில் நின் மகத்துவம் உள்ளவரே, துதிகளிலே நிர்பயப்படத்தக்கவரே. யுத்தத்திலே வெற்றியை தருபவரே, அற்புதங்கள் எப்போதும் செய்பவரே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதா, பகைஞர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தாரே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, நிர்மூலமாக்குமே. உடைய மகத்துவம் உள்ள கரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உம் மகத்துவம் நிர்மூல
சொல்லுங்க சொல்லுங்க. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வார்த்தையின் வல்லமையாலே கடல் இரண்டாய் பிளந்தது. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் நிர்மூலமாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் மாக்குமே. உருவிடப்பட்டயத்தோடு எனக்கு முன்னே செல்வதால் பகைங்க தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. உருவினப்பட்டயத்தோடு செல்வதால் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மாடிந்து விழுந்தாரே. வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் மாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் மாக்குமே. உம் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் மாக்குமே. என் வலக்கரம் எதிரியை அழிக்குமே, உம் மகத்துவம் மாக்குமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய வலக்கரம் எனக்காக யுத்தம் செய்கிற கரம். உம்முடைய வலக்கரம் எனக்கு பாதை காட்டுகிறது. உம்முடைய வலக்கரம் நான் தவறும் போது என்னை தட்டி கொடுத்து என்னை சரியான வழிக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வலக்கரம் இந்த காலை விழுந்த வலக்கரம் எங்கள் மேலே வந்து அமருவதாக ராஜா. ஓ நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் செய்யணும்னா நம்ம இருதயம் அவரோடு கூட இணைந்திருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். உறவு சரியா இருந்தால் தான் தேவன் பதில் கொடுக்க முடியும். நீங்கள் 139 சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார், கடைசி 2 வசனத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்கணும்னா, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீர் பதில் கொடுக்கணும்னா, என்னிடத்தில் இருக்கிற வேதனை உண்டாக்குகிற வழி என்னை விட்டு அகன்று போகணும். ஆண்டவரே, எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு வேதனையை உண்டு பண்ணுகிற என் காரியத்தை என்னை விட்டு அகற்றி என் விண்ணப்பங்கள் வந்து தேவ சமூகத்தில் வந்து எட்டணும், எனக்கு பதில் தரணும். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 24 அதிகாரம் 3வது வசனத்தில், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற குடும்பம் தேவனுடைய ஞானத்தினாலே கட்டப்பட்டாதான் அது நிலை நிற்கும்.
தேவனுடைய விவேகம் நமக்குள்ளே இருந்தாதான் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படும். அதுக்கு தேவனோடு உறவு, ஜெப வாழ்க்கை என்பது மிக 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 முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஜெபம் பண்ணுறது ஏதோ ஒரு வழக்கம் அப்படின்னு. இல்லை, உங்கள் ஜெபம் சாதாரணமான ஜெபம் இல்லை, பதிலை கொண்டு வருகிற ஜெபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஆனால் உறவு சரியாக இருந்தால் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. கர்த்தர் அதற்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஒரு யுத்தத்தை உங்களுக்காக செய்து வெற்றியை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும். மாற்றங்களை மாறாதவர் விசுவாசத்தா. ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். இதுவரை தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுங்க, இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே. நமக்காக யுத்தங்களை செய்பவர். சேனைகளின் தேவனவர் தோற்றதே இல்லை. நமக்காக யுத்தங்களை செய்பவர். சேனைகளின்
தேவனவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும். மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகள் என் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தீங்குகள் என் கூடாரத்தை அணுகாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் பிதாவே, இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். சொல்லுங்க, இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானதை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலா எனக்கு நன்மை செய்பவர். நாங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் எங்களுக்கு நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர். பரிபூர்ண ஜீவனாகிய நீர் பராக்கிரம் உள்ளவர். ஜோதிகளின் பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இந்த மாதத்தில் மனம் இறங்குவீராக. இந்த வாரத்தில் கர்த்தர் மனம் இறங்குவீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், இதிலும் மேலானதை செய்வார் என்பதை ஜனங்கள் காணத்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் நடுவில் உலாவின தேவாதி தேவனை நாங்கள் மனமாற உயர்த்துகிறோம். எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை பலப்படுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தர் வாசம் செய்தீர். ஆராதனை நடுவில் கர்த்தர் உலாவினீர். நம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நன்றி.
தொடர்ந்து இந்த வாரம் பொழுது உங்கள் பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே எங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தினந்தோறும் ஆவியில் பலனுள்ளவர்களாய் கத்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கத்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தெய்வ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.